ஹalleluya, ஹalleluya. அப்படி கொஞ்ச நேரம் கண்கள் மூடி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹalleluya, ஹalleluya. இந்த முதல் நாள் ஹalleluya, அந்த 7 நாள் எரிகோ ஜெயத்திலே ஹalleluya, ஜெபத்திலே ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே, யார் யார் இந்த புது வருஷத்துல ஆண்டவரே பல தடைகளோடு ஹalleluya ஆண்டவரை சுதந்திரிக்க வேண்டும் என்று நினைத்து இந்த ஜெபத்துல பங்கு பெற்றிருக்கிற ஆண்டவர் எந்த காரியத்திலும் சரி ராஜா, இந்த 7 நாள் முடிவுல ஒரு பெரிய ஒரு விடுதலை தரப்போறக்கா நன்றி செலுத்துகிற ராஜா. அது பொறுமையோடு சுதந்திரிக்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. எந்த காரியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்துல விண்ணப்பம் வைக்கிறாங்களோ அவைகள் எல்லாம் ஜெயமாக தரும்படியா ஜெபிக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துவோமா. நல்லா வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பேர் மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி கூட ஜெபிங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா. ஹalleluya. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நல்லா அந்நிய பாஷையில ஜெபிங்க. ராகா தாரா காலா தூரா காடா தீரா காடா லாபா ராகா. நல்லா அபிஷேகத்துல நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஆவியில நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya, ஹalleluya. ஆவியானவருக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுங்க. கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லுகிறபடி ஆவியில ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கருத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரீகடா ரீபலா ஷாபலா காட்டரபா. ஆண்டவரே, இப்படியே கொழுந்து விட்டுகிற ஒரு அக்கினி பிரகாசம் எல்லார் மேலும் கடந்து வருவதாக. இந்த போன் பிரேயர்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு தேவ பிரசனை கடந்து வந்து நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங் 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 ஜெபிங். இந்த எரிகோ ஹalleluya ஜெயத்துல எனக்கு இந்த 7 நாள்ல ஒரு விடுதலை வேணும். ரபலா ஷகடா ரகடா ரப். 7 நாள்ல ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே. மரகடா ரபலா ஷகடா ரகடா ரபா. பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் திறக்கப்படுவதாக, பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் கைக்கு வருவதாக. பார்த்துக்கிட்டே தான் இருக்கிற ஆண்டவரே, ஆனால் திறக்க கையில அனுபவிக்க முடியல. அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல. அந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் வரல. லகட ரகட தூரகட தரகட மரகட ரபல ஷபல கடரபா. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு தேவ பிள்ளையே. இந்த புது வருஷத்துல நல்ல ஜெபத்தோட, ஜெயத்தோட, துதியோட, ஆவியில எழும்பி வா, எழும்பி வா. ஹalleluya. ரகட ரகட தரகட. முந்தினவளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பழையவைகள் ஒளிந்து போகட்டும், பழைய தோல்விகள் ஒளிந்து போகட்டும். பழையபடி யோசிக்காத. மனசுபடியே நடக்குமா, பழையபடியே நடந்துருமான்னு யோசிக்காதீங்க. புதியவைகளை கத்த தோன்ற செய்வா, புதியவைகளை காண செய்வா. இந்த வருஷத்துல முதல் வாரத்துல ஜெபத்தோடு, ஜெயத்தோடு, ஜெபத்தோடு, ஜெயத்தோடு, மன்றாடோடு லிமா ராகா டாரா பாலா ஷாபாலா காட்டரபா லேபாதர கடதோரா கடதரபா. ஒரு தேவ பிரசன்ன எல்லாரும் ஆளுகை செய்யட்டும், தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். இந்த முதல் நாள்ல ஒரு ஜெயத்தை கட்டளையிடுங்க. எல்லாரும் ஆயத்தப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. சிந்தனைகளை ஆயத்தப்படுத்துங்க, ஆவியை ஆயத்தப்படுத்துங்க. என்ன வேணும், என்ன காரியத்தை சுதந்திரிக்க முடியாம இருக்கிறீங்க தேவ பிள்ளைய? என்ன காரியம் உனக்கு முன்பதான் நிக்குது? எந்த எரிகோ நிக்குது? எந்த எரிகோ நிக்குது? ஷாபாரா காட்டாரபா. உனக்கு முன்பதான் அடைக்கப்பட்டிருக்க அந்த நன்மை என்னது? உனக்கு முன்பதான் அடைக்கப்பட்டிருக்க அந்த சூழ்நிலை என்னது? என்னது அது? என்னது அது? அவைகள் உடையும், அவைகள் உனக்கு முன்பதான் உடையும், உடையும், உடையும். ஷபாபா ராகா டா 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 ராகா டா 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 ஷபாலா காட்டரபா லபா ராகா டரபா. அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு முன்பதாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட முன்பதாக, கோரேசுக்கு முன்பதாக, செருபாபேலுக்கு முன்பதாக எல்லா சமபூமியா மாறணும், சமபூமியா மாறணும்.
சம பூமியா மாறணும். நிக்க முடியாது, நிக்க முடியாது. நல்ல சுதந்திரம் பண்ணுங்க, நல்ல ஆர்ப்பரிங்க, நல்ல ஜெபிங்க. இனி சுதந்திரிக்கிற நாட்கள் இது, இது சுதந்திரிக்கிற காலம். இந்த காலம் தூங்குற காலம் அல்ல, இந்த காலம் மௌனமா இருக்கிற காலம் அல்ல. இது ஆர்ப்பரிக்கிற காலம். விசுவாசத்தோட ஆர்ப்பரிக்க ஆரம்பி. இந்த 7 நாள் ஆர்ப்பரித்து கொண்டு 7வது நாள் 7 முறை ஆர்ப்பரித்தார்கள். நான் விசுவாசிக்கிற 7 நாள் ஆர்ப்பரி. 7 நாள் 7 முறை ஆர்ப்பரிச்சுக்கிட்டே எதையும் யோசிக்க வேண்டாம், எப்படி நடக்கணும்னு யோசிக்க வேண்டாம், எப்படி உடையும் எப்படி மாறுன்ற கவலையே வேணாம். உங்க வேலை என்ன? என் வேலை ஆர்ப்பரிக்கிறது, என் வேலை சத்தமிடுகிறது. சத்தமிட்டு ஆர்ப்பரி. சீயோன் குமாரத்தியே, நீ அடக்கி கொள்ளாத. இது அடக்கி கொள்ளுகிற நாட்கள் அல்ல. நீ சத்தமிட்டு ஆர்ப்பரி. அப்பொழுது ராஜா நடுவில் வாசம் பண்ணுவார். துஷ்டன் உன் எல்லை வழியா வருவது இல்லை. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டார். நீ ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோக்கள் தூரகட தரகடர சகதர துதிக்க 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 ரப்பல ஷப்பல கட்டரபா மரகட்டோ ரோசே கேட்டேரே. நல்ல ஆவியில ஆவியில ஜெபி, துதி துதி துதிக்க ஆரம்பிங்க. தேவனே துதிக்கிற 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 துதிக்கிற. பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர். ஸ்தோத்திரம் 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 சேனைகளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ரகடாரா பாலா ஷகடா தூரகடரா லகடா தூரகடரா ஷகதரியா கடரவா. ஜெபி ஜெபி ஜெபி. தேவ அக்கினி இறங்கி வருது, தேவ பிரசனை இறங்கி வருது. எல்லார் மேலே நிரம்பி வருவதை நான் பார்க்கிறேன். ஒரு வேவ் மாலை வருது, தேவ பிரசனை ஒரு அலை போல வருது. இருக்கிற இடத்துல நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கனெக்ஷன் ஆயிட்டீங்கன்னா, கனெக்ட்ல இருந்தீங்கனாலே அபிஷேகம் இறங்கும் உங்க மேல. இறங்கி பொழுது இறங்குவீராக ராஜா. எல்லாரும் மேலே நிரப்புங்க. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். உன் சரீரத்துல ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும். உன் சரீரத்துல தேவ வல்லமை இறங்கட்டும். சரீரத்துல உச்சந்த உள்ளங்கால் வரைக்கும் தேவ அக்கினி பிரசனை இறங்கி வரட்டும். இந்த புது வருஷத்துல பலனை பெற்றுக்கொள். ஒரு காண்டாமிருக கொத்த பலனை பெற்றுக்கொள். இனி உன்னை அடக்க முடியாது. இனி சாத்தான் உன்னை தொட முடியாது. எந்த சத்துரு உன் தலை மேல ஏறி மிதிச்சு போக முடியாது. எந்த சாத்தான உன் முதுகு மேல ஏறி போக முடியாது. நீ சிங்கத்தை போல தைரியமா நிற்ப. நீ சிங்கத்தை போல தைரியமா நிற்ப. காண்டாமிருக கொத்த பலன் இறங்கி வருது. காண்டாமிருக கொத்த பலன் இறங்கி வருது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எல்லாம் பெற்றுக்கொள். ஸ்தோத்திரம் பண்ணு. முடிஞ்ச கையை தட்டு, கையை தட்டி பெற்றுக்கொள். தேவ வல்லமை பெற்றுக்கொள். காண்டாமிருக கொத்த பலன் வருது. காண்டாமிருக கொத்த பலன் வருது. காண்டாமிருக கொத்த பலன் வருது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். இந்த புது வருஷத்துக்கு பலனை பெற்றுக்கொள். சிங்கம் போல, துஷ்ட சிங்கம் போல படுத்திருக்கிறான். இவனை எழுப்பத்தக்கவன் யார்? யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. துஷ்ட சிங்கம் போல படுத்து கிடக்கிறான். இவனை எழுப்பத்தக்கவன் யார்? எழுப்பத்தக்கவன் யார்? இந்த ஜனம் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? லம்மரோ ஹந்து ரோகடரபா. உனக்கு நிகரா யார் நிக்க முடியும்? உனக்கு நிகரா யார் நிக்க முடியும்? நீ தேவனுடைய ஜனம். நீ கர்த்தரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம்.
கர்த்தரால் தொடப்பட்ட ஜனம், கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற ஜனம். பெற்றுக்கள் 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 தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கள். சரீரத்துல வல்லமை இறங்கணும். நான் விசுவாசிக்கிறேன். எப்பொழுது ஜெபிக்கும் பொழுது சரீரத்துல ஒரு அக்கினி, சரீரத்துல ஒரு தேவ வல்லமை, வீட்டுக்குள்ள தேவ பிரசனம். என் வீடு நரகம் போல இருக்குது. என் வீட்டுல அந்தகார பிசாசு போராட்டம் இருக்கிறது. என் வீடே ஒரு சமாதானம் இல்ல. இப்போ கர்த்தர் இறங்குகிறார். உன் வீட்டுல இறங்குகிறார், உன் குடும்பத்துல இறங்குகிறார், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில இறங்குகிறார். பெற்றுக்கள் 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 ஆவியான வரவேற்றுக்கள். ஆவியானவரை என் வீட்டுக்குள்ள இறங்குங்க. தேவனே இறங்குங்க, என் வீட்டுக்குள்ள இறங்குங்க. உங்களுடைய சிங்காசனத்தை வைங்க. உங்களுடைய ஆளுகை எங்க வீட்டுக்குள்ள இருக்கட்டும். குழப்பங்கள், சண்டைகள், சமாதான குலைச்சல்கள் எல்லாத்தையும் வெளியே தள்ளி போடுங்க. எல்லா வீட்டு வாசல்ல வெளியே போகட்டும். எல்லாம் போகட்டும், போகட்டும், போகட்டும். நாமத்தை பொல்லாத பிசாசுகள் வீட்டை விட்டு ஓடுங்க. ஓடு ஓடு, வீட்டை விட்டு ஓடு, குடும்பத்தை விட்டு ஓடு ஓடு. இருக்காது இருக்காது இருக்காது. தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். குடும்பத்துல தெய்வீக சமாதான ஆளுகை செய்யட்டும். தேவ சமாதானம், புத்தி கட்டாத தேவ சமாதானம் வீட்டுக்குள்ள இறங்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ள இறங்கட்டும். உங்கள் இருதயத்துக்குள்ள இறங்கட்டும். ஜெபி 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 ஜெபி. பெற்றுக்கள் 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 பெற்றுக்கள். ஆர்ப்பரித்து பெற்றுக்கள், ஆர்ப்பரித்து பெற்றுக்கள். அலங்க இடிகிற வரைக்கும் ஆர்ப்பரித்து கொண்டு, அலங்க இடிந்த வரைக்கும் ஆர்ப்பரித்து கொண்டு. அந்த வீடு முழுவதும் ஆர்ப்பரிப்பு இருக்கணும். இந்த 7 நாள் ஆர்ப்பரித்துக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள எல்லா துதி சத்தம் வரணும். நல்ல ஆராதனை சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கணும். ஆராதனைக்குரியவர் வீட்டுக்குள்ள உலாவணும். ஆராதனைக்குள்ள வாசமா இருக்கிறவர், துதிகளின் மத்தியில் வாசமா இருக்கிறவர் என் வீட்டுக்குள்ள, என் கூடாரத்துக்குள்ள, என்னுடைய மனசுக்குள்ள, என்னுடைய எல்லைகளுக்குள்ள உலாவாராக, உலாவாராக, உலாவாராக. இந்த புது வருஷம் கர்த்தரோடு நான் பயணிக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தரோடு நான் வாழ போறேன், கர்த்தரோடு பயணிக்க போறேன். இனி நானுமே வீட்டாருமோ வென்றால், நானுமே வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வருஷம், இந்த வருஷத்துல இருந்து கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்காத ஜனங்கள் சேவிப்பார்களாம். கர்த்தரை ஆராதிக்காத ஜனங்கள் ஆராதிப்பார்களாம். கர்த்தரை உயர்த்தாத ஆராதிக்காத ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிப்பார்களாக, ஆராதனை செய்வார்களாக. இந்த வருஷம் நான் விசுவாசிக்கிறேன். உன் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் மாறப்போகுது. உன் வீடு குட்டி பரலோகமாய் மாறப்போகுது. ராஜா வீட்டுக்குள்ள வாசம் பண்ண போகிறார். வீட்டுக்குள்ள அளவு கடந்த தேவ பிரசனை இறங்கி நிற்கும். ஒரு மகிமை, ஒரு மிஸ்ட், ஒரு குளோரி, ஒரு குளோரி, ஒரு குளோரி. நான் விசுவாசிக்கிறேன். சிலருடைய வீடு செவத்துக்களை பார்க்கிறேன். அது வெள்ளையா நிக்குது, வெள்ளை கலர்ல பிரகாசமா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். சிலர் வீட்டுடைய வீட்டுல சுவர்களை நான் பார்க்கிறேன். 4 சுவர்களை நான் பார்க்கிறேன். எல்லாம் வெள்ளையா இருக்குது, பிரகாசமா இருக்கிறது. ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டாரு. உன் வீட மகிமையா மாத்த வந்துட்டாரு. இனி சண்டை இல்லை, சஞ்சலவு இல்லை, அலறல் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒளிந்து போயின, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இதோ நான் சகலத்தை புதிதாக ஆக்குறேன். என் தேவன் தாமே உன் முகத்திலிருந்து வழியிற கண்ணீர் யாவை துடைப்பார். இனி அலறல் இல்லை, இனி வருத்தம் இல்லை. சீயோனுடைய முகத்திலிருந்து வழியிற கண்ணீர் யாவை என் தேவன் துடைப்பார். சீயோனை அழுது கொண்டிருக்கிற சீயோனை ஒரு முகத்திலிருந்து கண்ணீர் யாவை துடைப்பார். இனி அலறுதல் இல்லை, விசுவாசி. இனி வருத்தம் இல்லை, இனி மரணமும் இல்லை. முந்தினவையில் ஒளிந்து போயின. இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன். இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன். ஒரே இந்த நாளில் எங்கள் மத்தியில நீர் அபிஷேகத்தினால, அபிஷேக நாதரே, இந்த முதல் நாளே மகிமையாய் வந்திருக்கா ஸ்தோத்திரம். இந்த போன் பிரேயர் ஆசீர்வதியும். கடையில்லாமல் சத்திய வார்த்தைகள் பேசும். எங்கள் மேல அசைவாடும். எங்களை நிரப்பிக்கொண்டேரும். உங்களுடைய அன்புனால, உங்களுடைய அபிஷேகத்தினால, உங்களுடைய ஆளுகையினால எங்களை நிரப்பும். நாங்கள் உங்களுடைய பாதத்துல விழுந்துடுறோம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு வேணும். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேணாம். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு வேணாம். உங்களுடைய பாதத்தை பிடித்து கொண்டு உங்களுடைய சத்திய வார்த்தைகளை மரியாதை போல கேட்க வந்திருக்கிறோம்.
எங்களோட பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து மியூட் போட்டுக்குங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு இது இந்த 7 நாள் ஆண்டவர் போன மாசத்திலே தரிசனமா சொன்னார். 7 நாள் இந்த எரிகோ ஜெயம் என்ற ஒரு தரிசனத்தை வைத்து என் ஜனங்களை ஆயத்தப்படுத்தி இந்த புது வருஷத்துல அவர்களுக்கு ஜெபத்தோடு ஜெயத்தோடு நல்ல விடுதலையோடு பயணம் செய்யணும். விடுதலைக்கு ஏதுவாக, சுதந்திரிக்கிறதுக்கு ஏதுவாக அவங்க பயணம் செய்யணும்னு சொல்லி கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஆகவேதான் அந்த எரிகோ ஜெயம் என்ற ஒரு தரிசனத்தை உங்களுக்கு முன்பதாக வைத்தோம். நம்ம ஜெபித்தோம். ஆண்டவர் இது தொடங்கி இருக்கிறார். முதல் நாளில் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பதாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் அந்த கொம்புகளினாலே நெடுந்தோணி இடும்போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏறக்கடவர்கள் என்றார். இங்கே வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு வருஷமும் அலைச்சல்லையும் சுத்தல்லையும் இருந்துட்டு வனாந்தர வாழ்க்கையில பிறந்து வனாந்தரத்தை பார்த்து வளர்ந்த ஜனங்கள் 2 பேரை தவிர்த்து, காலேபு யோசுவாவை தவிர்த்து மற்ற எல்லா ஜனமும் வனாந்தரத்துல பிறந்த ஜனங்கள். எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மரித்து போனார்கள். இப்பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுப்பேன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை சிலர் அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்காமல் போனார்கள். விசுவாசிகள் மாத்திரம் இந்த ஆசீர்வாதமான சுதந்திரமான பாகத்திலே பங்கு பெறுகிறார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கும். நீங்கள் நானும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தம் உள்ள நல்ல நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையினாலும் சரி, இம்மைக்குரிய வாழ்க்கையினாலும் சரி, மறுமைக்குரிய வாழ்க்கையினாலும் சரி, நீங்கள் நானும் விசுவாசத்தினாலே சுதந்திரிக்கும்படியா அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒரு டிக்கெட் வாங்கின மாதிரி நினைச்சு பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்க கூடாது. பரலோகத்துக்கு போறது முக்கியம் இல்ல, இந்த உலகத்துல நாம் எப்படி வாழ்றோம் என்பதுதான் முக்கியம். விசுவாச வாழ்க்கையில வாழ்ந்து விசுவாச ஜெயம் செய்து, விசுவாச யுத்த ஜெயங்களை செய்து நாம் சுதந்திரித்து போகிறது தான் தேவன் பார்க்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்கு வரும்பொழுது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மையுள்ளவர், அப்படியே கொடுத்துருவாரு, அப்படியே செய்வார், உண்மைதான், அப்படியே தான் செய்வார். அது எப்படி செய்தார் என்பதுதான் நம்ம இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்க போறோம். அநேக விசுவாசிகள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க வைப்பார். அது எப்படி சுதந்திரிக்க வைக்கிறான்ற சத்தியம் தெரிய மாட்டேங்குது. வாக்குத்தத்தம் பண்ணது தெரியும், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டான்னு தெரியும், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு தெரியும். ஆனா வாக்குத்தத்தத்தை எப்படி சுதந்திரிக்குன்ற விஷயம் தெரிய மாட்டேங்குது. அதுதான் இன்னைக்கு இந்த சத்தியத்தை தியானிக்க போறோம். நிறைய பேர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, அப்படியே கொடுத்துருவான்னு நினைக்க. அப்படியே கொடுக்கறது இல்ல, சுதந்திரிச்சுதான் கொடுக்க வைக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாலும் தேன் ஒழுகிற தேசமாய் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசித்து அந்த எரிகோவை அந்த ராஜாவை ஒப்பு கொடுத்தேன்றார் பாருங்க. முதல்ல அந்த ஆசீர்வாதங்களுக்கு முன்பதாக சில தடைகள் இருக்கும். ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க கர்த்தர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருன்னா அப்படியே கொடுத்துருவான்னு நினைச்சிட கூடாது. அதுல இருக்க சில ப்ராசஸ் வைக்கிறாரு, சில முறைகளை வைக்கிறாரு. எப்படி நன்மையை சுதந்திரிக்கணும், எப்படி வாக்குத்தத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி சில ப்ரொசீஜரை வைக்கிறார். நீங்க முதல்ல வாக்குத்தத்தை பாக்குறதுக்கு முன்பதான் ப்ரொசீஜரை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்ன ப்ரொசீஜர், என்ன நிலைமையில இருந்து நான் அதை எடுத்துக்கொள்ளணும், என்ன முறைமையில போய் நான் அதை சுதந்திரிக்கணும், எனக்கு கிருபை தாங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. வாக்குத்தத்தை சுதந்திரிங்க, வாக்குத்தத்தை தாங்காண்டவரே, வாக்குத்தத்தை தாங்காண்டவரையும் கேட்டுட்டு இருக்காதீங்க. வாக்குத்தத்தை எப்படி சுதந்திரிக்கணும்ன்ற கிருபையை தாங்க, அது வழிமுறையை சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க.
இங்க எரிகோவை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாரு, இனி கொடுத்துருவாருன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல அது எப்படி ப்ரொசீஜர்? ஒரு ப்ரொசீஜர் கொடுக்கிறாரு, ஒரு திட்டங்களை கொடுக்கிறாரு, ஒரு செயல்பாடுகளை கொடுக்கிறார். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காம போற காரணம் அந்த ப்ரொசீஜரும் தெரிய மாட்டேது, அந்த திட்டங்கள் எந்த வழியில போய் சுதந்திரிக்கணும்னு எண்ணமும் இல்லை. ஆகவேதான் கைக்கு ஆசீர்வாதம் வரல. வாக்குத்தத்தம்லாம் நிறைய தினமும் கேட்கிறோம், காதல் தினமும் வசனங்கள், அப்பப்பா பஞ்சம் இல்ல வார்த்தை. அந்த வார்த்தையை நமக்கு வாழ்க்கையில அனுபவிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கு. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை அவமாக்க இருக்க நான் சொல்லல, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்காம இருக்கிறீங்களேன்றத கவலையோட சொல்றேன். தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார் என்றால் அதை சுதந்திரிக்கிறதுக்கான பலனையும் ஆலோசனையும் வழிமுறையும் கொடுப்பார். இங்க ஒரு வழிமுறையை கொடுக்கிறார், அதை தான் நம்ம பார்க்கிறோம். எரிகோ என்ற ஒரு ஆசீர்வாதம், எரிகோ என்ற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக எப்படி இருக்குதான் அடைக்கப்பட்டிருந்தது. அடைக்கப்பட்ட நிலைமையில, அடைக்கப்பட்டனா என்ன அர்த்தம்? முன்னாடி இருக்குது ஆனா பேக்கடா இருக்கு, அது ஓபன் ஆக மாட்டேது. ஏதோ நன்மை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் ஆனா கைக்கு வர மாட்டேது. ஏதோ ஒரு வர வேண்டிய பணம் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வர மாட்டேது. அந்த லேண்டு விற்கப்படாம இருக்குது, அல்லது வர வேண்டிய பணங்கள், பொருளாதார ஸ்டேட்டஸ் எதுவுமே வர மாட்டேது. எல்லாமே எனக்கு தரேன்னு சொல்றாங்க, தரமாட்டேன்றாங்களே. இப்படி பலவிதமான குழப்பத்துல, பலவிதமான எதிர்பார்ப்போடு உட்கார்ந்து இருக்கிற இந்த 2026க்கு நுழைஞ்சிருக்கிற தேவ பிள்ளையே, இந்த வருஷம் ஆண்டவர் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நீ சுதந்திரிக்க வழியை பாரு. ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்லேலூயா. நான் உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நான் செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன். 2000 வருஷத்துக்கு சிலுவையிலே கத்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டார் சிஸ்டர், பிரதர். இனிமேல் அவர் ஏதாவது செய்வார்னு எதிர்பார்க்காதீங்க. ப்ரொசீஜரை மட்டும் கேளுங்க, வழிமுறையை மட்டும் சொல்லுங்க. என்ன வழிமுறையில நான் சுதந்திரிக்கணும், எப்படி அந்த எரிகோவை பிடிக்கணும் சொல்லித்தாங்கப்பா, எப்படி அந்த எரிகோவை நான் கை கொண்டு வரணும். இன்னைக்கு அந்த படிதான் ஜெபத்தை கேட்கணும், அப்படிதான் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. எந்த ஒரு வாக்கு தத்தமும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜராக, ஒரு செயல்பாடாக வச்சிருக்கார், திட்டங்களை வச்சிருக்கிறார். நீ எப்படி சுதந்திரிக்கணும்னு அவனுக்கு போதிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட போதனை நிறைய கேளுங்க, ஆலோசனை வழி கேளுங்க, எப்படி செய்யணும், எப்படி போகணும், இந்த நன்மையை சுதந்திரிப்பதற்கு எனக்கு வழியை காட்டுங்க ஆண்டவரே. அப்போ எரிகோவையும் அது ராஜாவையும் யுத்த வீரரையும், எரிகோன்ற ஆசீர்வாதம் சும்மா இல்ல, அதுக்குள்ள ஒரு 3 சத்துரு இருக்கான் பாருங்க, 2 சத்துரு குறைஞ்சது பாருங்க. ராஜா இருக்கிறான், யுத்த வீரர் இருக்கிறான், அந்த எரிகோன்றதே அடைக்கப்பட்ட அது மதில். இப்படி ஒரு 3 பிரச்சனை இருக்குது. நன்மைதான், நன்மையை சுத்தியிலும் பலவான் என்ன பண்ணிருக்கிறான், கையில வச்சிருக்கிறான். பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பங்கிட முடியுமா, கொள்ளை பொருளை பிடுங்க முடியுமா அப்படின்னு ஆண்டவரை கேட்கிறார் இல்லையா? ஏசாயால கேட்கிற, பலவான் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியுமா? அப்போ இந்த எரிகோவாக்கி இந்த பலவானும் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிற அந்த கோட்டையும் இதெல்லாம் உடைக்கிறது. நீங்க உலகத்தாட்ட போய் கேட்டீங்கன்னா இந்த எரிகோ உடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சில ஆலோசனை கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவான், நீ இவ்வளவு பெரிய யுத்தத்துல பெரிய பெரிய கல்லுகளை கொண்டு வரணும், பெரிய பெரிய யுத்தம், அந்த மதில் இடிக்கும் இயந்திரம் அந்த நாட்கள்ல இருந்துச்சு. பைபிள்ல போய் ஏசாயால வாசிக்கிற மதிலை இடிக்கும் இயந்திரம், அந்த இயந்திரம் இருந்தாதான் நீ அதை உடைக்க முடியும். அந்த இயந்திரத்தை கொண்டு வா, அது அப்புறம் நல்ல பலசாலிகளை முன்னாடி கொண்டு வா இப்படின்னு சொல்லி உலகத்தான் பல உலக யோசனை கொண்டு வந்து வச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் என்னைக்குமே உலகத்தான வழியின்படியும் துன்மார்க்குற வழியிலையும் நம்ம நடத்துறது அல்ல. துன்மார்க்குடைய ஆலோசனை நீ நடக்காத, பாவிகளுடைய வழியில நில்லாத, துன்மார்க்கன் சொல்ற வசனங்களை கேட்காத, அவனுடைய ஆலோசனைப்படி அவனுடைய ரிப்போர்ட்டை நம்பாத, மெடிக்கல் ரிப்போர்ட்டை தூக்கி குப்பையில போடு, கர்த்தருடைய ரிப்போர்ட்டை எடுத்துக்கோ. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. உலகத்தின் ஞானிகளை அவர் பைத்தியமாக்க தான் வச்சிருக்கிறாரு. உலகத்தின் ஞானத்தை, உலகத்தின் ஞானம் நமக்கு தேவையில்லை. உனக்கு நானே ஞானமா இருப்பேன், உன்னை நான் ஆசீர்வதித்து உனக்கு ஞானத்தையும் கிருபை நான் கொடுக்கிற ஞானமா இருக்கும், என்னுடைய ஆலோசனையா இருக்கும், என்னுடைய திட்டமா இருக்கும். அதன்படி நீ செயல்படும் போது 100% உனக்கு ரிசல்ட் கையில வரும். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. இங்க மதில் எடுக்கும் இயந்திரம்லாம் இல்ல, ஆனா மதில் நிக்குது, எரிகோ மதில் இருக்குது. ஆசீர்வாதம் தானே சொல்லிட்டு கூட்டு வந்தாரு தேவன். ஆசீர்வாதம், இந்த நீ பார்த்திருக்கிற நன்மை நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தானே சொன்னாரு. என்ன இவ்வளவு தடையா இருக்குது?
இப்படிதான் இருக்கும். நன்மை ஆவிக்குரிய மாம்சத்துல தடையா இருக்கும், ஆனா ஆவியிலேயோ ஆசீர்வாதம் இருக்கிறது. சரி, அப்போ மாம்ச கண்கள்ல பார்க்கும்போது எல்லாமே இருக்குது. அந்த பேக்ரவுண்டா கர்த்தர் என்ன பண்றாரு, நான் ஒப்பு கொடுத்துட்டேன். நான் உன்னோட வந்தேன்னா உனக்காக யுத்தம் பண்ணுவேன். இந்த யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் சொல்றார். யுத்தம் உன்னுடையதல்ல, அது என்னுடையது. ஆகவேதான் நான் முதல்ல வேலை செய்வேன் உனக்காக. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன பண்ணுவேன், செவ்வையாக்குவேன். நான் உனக்கு முன்னாடி எரிகோ ராஜாவை போயிட்டேன். அவனுடைய பேக்ரவுண்ட்ல அவனுடைய எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆமென். எல்லாமே கர்த்தர் முன்னாடியே செஞ்சுட்டாரு சிஸ்டர், பிரதர். அது செஞ்சுட்டு தான் ஆண்டவர் நம்மளை சுதந்திரிக்க வைக்கிறார். இனி போய் ஏதாவது செய்வார்னு எதிர்பார்க்காதீங்க. முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே போகிறார். அல்லேலூயா. அவர் முன்னாடி போக போக எல்லாமே ஒப்பு கொடுக்கப்படும். ஆமென். ஒண்ணே ஒண்ணு இந்த 2026 கேளுங்க, கர்த்தர் எனக்கு முன்பதாக போங்க. அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பதாக செல்லுங்க, கடந்து போகிறார். அவர் போனா முன்னாடி போனாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன். அவ்வளவுதான். முன்னாடி போக விட்டுருங்க. முன்னாடி ஆண்டவர் போறாரு, போய் எல்லாத்தையும் செட்டரைட் பண்ணிடுறாரு. எரிகோ ராஜா நம்மள தொடாதபடி. எரிகோ ராஜா பார்த்தாங்கன்னு தெரியல. எரிகோ ராஜா அந்த அந்த யுத்த வீரர்கள் இவங்களை எதுவும் சேதப்படுத்த கூடாது அப்படின்ட்டு கர்த்தர் முன்னாடி என்ன பண்றாரு, போய் எல்லாத்தையும் கட்டி போட்டார். இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா எரிகோ தடைகள், பிசாசுகள், சத்துருக்கள், இது எல்லாத்தையும் முன்னாடி போய் கட்டி போட்டுருவார். அல்லேலூயா. உனக்கு முன்பதாக இருக்கிற மனுஷர்கள், கொல்லாத மனுஷர்கள், கடன்காரர்கள், அல்லது எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும், சிங்கமா இருந்தாலும், என் தேவன் தானியேலுக்கு முன்பதாக சிங்கத்தின் வாயை கட்டி போட்டது போல என் தேவன் உனக்கு முன்பதாக சென்று எல்லா சிங்கத்தின் வாயை கட்டி போட்டுருவார். அவைகள் எல்லாம் கம்முன்னு இருக்கும், வாய் திறக்காது. எப்படி இந்த எரிகோ ராஜாவும் அது யுத்த வீரர்களும் இஸ்ரவேல் புத்திரரை ஒண்ணுமே செய்ய முடியலையோ, அதுபோல கர்த்தர் உனக்கு முன்பதாக எந்த சத்துரு தொடாதபடி வேலி அடைப்பார். அவர் முன்னாடி போய் ஒப்பு கொடுத்துட்டாரு. சரி, ஒப்பு கொடுத்த பிறகு அவர் செஞ்சிட்டாரு. நம்ம செய்ய வேண்டியது செய்வோம். நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்றாரு, ப்ரொசீஜர் சொல். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும், முதல்ல தேவனுடைய முதல்ல யுத்த புருஷர்கள் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். யுத்த புருஷர் யார்? யுத்த புருஷர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 பேதுரு 5:8 ஒரு வசனம் இருக்குது. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களே யுத்த புருஷர்கள். ஆமென். யுத்த புருஷர்லாம் யாருன்னா விசுவாசத்தில் இருக்கிறவர்கள். 5:8 வாசிக்கிறேன். தெளிந்த புத்தியுள்ளா இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்ல விசுவாசத்தில் உறுதியா இருக்கிற, விழித்திருக்கிறவர்கள் யார் என்றால் யுத்த புருஷர்கள். ஆமை. இந்த ஆவிக்குரிய உலகத்தை தூங்கி கொண்டு யுத்தத்துக்கு தகுதியா இருக்க முடியாது. இந்த ஆவிக்குரிய உலகத்துல விழிப்பா இருக்கிறவர்கள், ஜெபத்துல விழிப்பா இருப்பார்கள், விசுவாசத்துல விழிப்பா இருப்பார்கள், தேவன் மேல கண் வைத்திருப்பார்கள், தேவனுடைய தரிசனத்துக்கு செவி அவரை கவனித்திருப்பார்கள், அவருடைய சத்தத்தை கவனித்திருப்பார்கள், அவருக்கு பின்னே நடந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் தான் யுத்த புருஷர்கள். அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமா இருப்பார்கள். ஆவியில் எதிர்த்து நிற்க தைரியமா இருப்பார்கள். அவர்கள் மாம்சத்தை மேற்கொள்ள தைரியமா இருப்பார்கள். உலகத்தின் இச்சைக்கும் மாம்சத்துக்கு எதிர்த்து நிற்க, மாம்சத்தை கிரியைப்படி நடக்காமல் ஆவியினால் நடத்தப்படுகளா இருப்பார்கள். அவர்களே யுத்த புருஷர்கள். அவர்கள் தூங்க மாட்டார்கள், ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்க மாட்டார்கள், விழிப்பா இருப்பார்கள், அதிகமா ஜெபத்தில் இருப்பார்கள், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். இவர்களே யுத்த புருஷர்கள். ஆமே. யுத்தத்துக்கு தகுதியானவர்கள். முதல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்கணும்னா யுத்த புருஷரை போல் நிக்கணும். ஆமே. தூங்கி கொண்டிருக்கிறவர்கள், ஆவிக்குரிய தூக்கத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தர் தர முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு தெரியாதவர்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகவே நீங்களும் நானும் ஆவியிலே புருஷர்களை போல் புருஷரா இருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று பவுல் சொல்றாரு பாருங்க. இன்னொரு இடத்துல யோசுவால புருஷர்களா இருங்கள், திடமனதா இருங்கள்னு சொல்றாரு பாருங்க. நிறைய இடத்துல புருஷரா இருங்கள்ன்ற வார்த்தை வரும். அப்படி என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். தூங்குகிறவர்கள் பகலுக்குரியவர்கள் போல இருங்கள். தூங்குகிறவர்கள் ராத்திரியில தூங்குவார்கள், பகலுக்குரியவர்களுமோ நாம் தெளிந்த புத்தியா இருக்க. தெளிந்த புத்தினா அந்த சிந்தனை, ஆவிக்கு சிந்தனையில இருப்பார், ஆவிக்கு விழிப்பா இருப்பார். எந்த போராட்டம் வந்தால் நிதானத்தினர் இருப்பார். அவர்களே யுத்த புருஷர்கள்.
முதல்ல நீங்க நன்மையை சுதந்திரிக்கணும், முதல்ல விழிப்பா எந்திரிச்சு நிக்கணும். ஆவியில எதிர்த்து நிக்கணும், ரெடியாயிரணும். அதனாலதான் எபேசியர்ல போட்டிருக்கு, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்கள் தான் யுத்த புருஷர்கள். தரித்தவர்களா இருங்க. அவர்கள் கடைசியில் அந்த வசனம் சொல்லும், எப்போ ஆவினாலே ஜெபம் பண்ணி கொண்டு, ஆவியில ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். வேத வசனத்தை கையில வச்சிருப்பார்கள். ரட்சணியம் தலைச்சராவை அணிந்திருப்பார்கள். எல்லா விதமா சுவிசேஷத்துக்குரிய வார்த்தை இருக்கும், சுவிசேஷம் வசனம் வாயில இருக்கும். எல்லாம் ஆயத்தமா பேக்கடா இருப்பார்கள். அவங்கள தூங்குறவங்களா இருக்க மாட்டாங்க. தூங்குறவங்களை எழுப்பி நிப்பாட்டுறது கஷ்டமா இருக்கு. ஆனா விழிப்பா இருக்கிறவர்களோ இன்னும் கிருபை கொடுப்பார், நிறைய கிருபை கொடுப்பார். நிறைய ஜெயிச்சுட்டு போவாங்க, வாழ்க்கையில நிறைய சவால்கள் ஜெயிப்பாங்க. இன்னைக்கு தேவன் விசுவாசிகள் எதுக்கு கட்டப்பட்ட நிலைமையில இருக்க அழைக்கப்படலை. நிறைய சோதனை நீ ஜெயித்து 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 முன்னாடி போறதுக்காக உன்னை அழைத்திருக்கும். உம்மாலே நான் சேனைக்குள் பாய்வை மதிலை தாண்டுவேன் என்று தாவீது சொன்னது போல சேனைகளின் மதிலை தாண்டும்படி கர்த்தர் அழைத்திருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் சிறையிருப்ப இருக்கிறேன்னு சொல்றவங்களை கர்த்தர் அழைக்கல. அந்த சிறையிருப்பது என்னை விடுதலை கர்த்தர் கொடுத்துட்டாரு, நான் வெளியே வந்துட்டேன் ஆமென் அப்படி சொல்றவங்களை கர்த்தர் அழைக்க. ஒருவேளை நீங்க கட்டப்பட்டவர்களா இருப்பீர்கள் என்றால் கட்டப்படுவீர்கள். ஆமென். தேவன் உங்களை விடுதலை ஆக்கிடுவார். நீங்க தொடர்ந்து கட்டுக்குள்ள இருக்க மாட்டீங்க. அப்போ முதல்ல யுத்த வீரர்களா இருக்கணும். சுதந்திரிக்கணும்னா ஆவியில அவைலபிளா இருக்கணும். பாவத்துல இருந்திருக்க கூடாது. பாவத்துல இருந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியாது. பாவத்துல இருக்கிறவங்க தூங்குறாங்கன்னு அர்த்தம். விசுவாசிகள் நான் சொல்றேன், ஊழியக்காரனா சொல்றேன். பாவத்துல இருப்போம் என்றால் தூங்கி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். ஆவியில இருப்பவங்களை பரிசுத்தத்துக்கு நேராக இருப்போம் என்றால் நான் விழிப்பா இருக்கிறோம் என்ற அர்த்தம். விழிப்பா இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளாக ஒரு பரிசுத்தத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களா இருப்போம், கிறிஸ்துவின் சிந்தனையில இருப்போம், ஆவியில இருப்போம். அப்போது யுத்த புருஷர்களா இருப்பீர்கள். அப்ப ரெண்டாவது, அவர்கள் யுத்த புருஷர்களா இருக்கணும், பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வாருங்கள். அப்ப என்ன சுற்றி வாருங்கள்? ஏன் நடக்க சொல்றாரு? ஏனென்றால் அந்த நன்மையை சுதந்திரிக்கு அதை சீல்டு பண்ற. கால் மீதுக்கு எவ்விடத்தையும் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? கால் மீதுக்கு எவ்விடத்தையும் உனக்கு தந்தேன். ஏன் கால் மிதிக்க வைக்கிறாரு? அதுல ஒரு ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட் இருக்கு. நடந்தாதான் சுதந்திரிக்க முடியும். நீங்க ஆவியில சுதந்திர சில காரியங்களை இன்னொன்னு நான் சொல்ல வேணா, ஒரு கடன் பிரச்சனை இருக்கிறீங்க. கடனை எப்படி நம்ம சுதந்திரிக்கிறது? கடன் பிரச்சனையை சமாளிக்க எப்படி? நோட்ல எழுதுங்க. இந்த வருஷம் இந்த நாட்கள்ல இந்த 7 நாள்ல விசேஷமா இன்னைக்கு எழுதுங்க. பேப்பர்ல எழுதி அந்த கடன் எவ்வளவு கடன் இருக்கோ எல்லாத்தையும் எழுதுங்க. எவ்வளவு பணம் தேவையோ அதையும் எழுதுங்க. எழுதி அந்த பேப்பரை சுத்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஜெபிச்சு சொல்ல ஆரம்பிங்க, இதை நான் சுதந்திரிப்பேன். இந்த எரிகோ உழுகட்டை எனக்கு முன்பதாக சுத்துங்க. அப்படியே அந்த ஜெப குறிப்பை சுத்துங்க. இன்னைக்கு சில டிவிலாம் ஜெப குறிப்புகளை வச்சு சுத்தி ஜெபிக்கிறாங்க. அது ஒரு விசுவாச ஆக்ஷன். நான் அதை ஏத்துக்கிறேன். பைபிள் அப்படிதான் போடுங்க. ஏன் ஆபிரகாம் நடக்க சொன்னாரு? பார்க்க சொன்னாரு. நடந்து திரின்றாரு. ஸ்பிரிச்சுவலா நடக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ். அன்னைக்கு விசுவாசிகள் ஜெபிக்க தெரியுது, விசுவாச வார்த்தைகள் பேச தெரியுது, ஆனா ஆக்ஷன்ல இறங்க தெரிய மாட்டேங்குது. ஒரு லொகேஷன்ல மாட்டிக்கிறீங்க, செயல்பட சில ஆக்ஷன் இறங்க சொல்லுவார் ஆண்டவர். சுத்தி வான்றாரு. ஏன் சொல்றாரு? அதுதான் அந்த ப்ரொசீஜர். இந்த இடத்துல சுத்தி வான்னா என்ன அர்த்தம்? நீ சீல்டு பண்ணு, லாக் பண்ணு ஏரியாவை. அல்லேலூயா. நிலத்து பிரச்சனை இருக்குதா? நிலத்துல போய் நடந்து திரிங்க. அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணி சுத்தி திரிங்க. முடிஞ்ச தண்ணி தெளிங்க அந்த இடத்துல. லொகேஷன் என்ன இடம் வேணும், இடம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, இடத்த வாங்க முடியா, நடந்து திரிங்க. போய் அதை லாக் பண்ணுங்க அந்த இடத்த. எந்த வீட்டை சுதந்திரிக்கணும், வீட்டுக்குள்ள சுதந்திரிங்க, ஆண்டோடைய பிரச்சனை வரணும், நடந்து திரிங்க, ஜெபிங்க, அதை பலிபீடத்தை கட்டுங்க. அதான் சொல்லணும். ஆமே. ஏதோ ஒண்ணு அதை நடந்து திரிய சுத்த சொல்றாரு. இன்னொன்னு மைண்ட் அதுக்குள்ளேயே இருக்க வைக்கிறார். ஒன்னு ஆண்டவட்ட என்ன கேட்டியோ அதையே மைண்ட் இருக்கும். சுத்துன்னா என்ன அர்த்தம்? அதையே அதை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. அது கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா விட்டு 2 மனசுக்கு போயிடக்கூடாது. அதுதான் ஆண்டு சொல்ற, ஒரே மனசா இருக்கணும். சுத்து 7 நாள் சுத்து. அதே அதை சோந்தரி போன்ற வைராக்கி. இன்னொன்று விதத்துல அந்த சுத்துறுதல் என்பது வேற டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி, வேற கான்சன்ட்ரேஷன் மாறிடக்கூடாது. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும். அதை நிச்சயமா நான் சுதந்திரிச்சிருவேன், நிச்சயமா ஆண்டவர் அதுக்கு நடத்துறான்னு சொல்லி தரிசனத்தோட போகணும், ஆழமா போகணும். பேதுருக்கு மீனை கொடுக்கும்போது கர்த்தர் ஆழத்துல போன்னு சொல்லிட்டாரு. ஏன்? மீனை கரையில கொண்டு வந்திருக்கலாம்ல ஆண்டவரு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு சுதந்திரிக்கணும்னா ஆழமா போகணும், விசுவாசமா போகணும், தூரமா போகணும்.
அதை நோக்கி போன அவன் பின்னாற்றம் வந்துடக்கூடாது. மீன் இல்லைன்னு திரும்ப வந்துடக்கூடாது. மீன் கிடைக்குமான்னு சந்தேகப்படக்கூடாதுன்னு இருக்காதான் ஆட்ட ஆழமா போ சொன்னார். போ. சரி, அப்ப சுற்றி நடக்கிறாங்க. சுற்ற வேண்டும், ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் 6ன்றது என்ன அர்த்தம்னா சோதனைன்னு அர்த்தம். 7ன்றது பரிபூர்ணம். 6ன்ற வார்த்தை குறைவு, பரிசுத்தத்துக்கு குறைவுன்னு சொல்லலாம். இல்ல 6ன்ற வார்த்தை சோதனை காலம் அப்படின்னு அர்த்தம். ஏன் 6 நாள் சுத்த சொல்றது? 6 நாள் மௌனமா சுத்த சொல்றாரு. என்ன அர்த்தத்தை சொல்றாருன்னா, சோந்தரிக்க போகும்போது, நீங்க சோந்தரிக்க முன்னாடி போகும்போது எந்த காரியம் நடக்காம மாதிரியே இருக்கும். ஆனா ஆவியில பின்னாடி நடக்குது. மாம்ச கண்கள்ல எதுவுமே நடக்கிற மாதிரி இருக்கும். அதான் சோதனை காலம். சில ஆசீர்வாதங்களை சோந்தரிக்க கர்த்தர் நடத்தும் போது ஒரு சோதனை வழியா நடத்துற மாதிரி இருக்கு. எதுவுமே நடக்காம மாதிரி இருக்கு. எதுவுமே முன்னாடி இப்படிதான் அவங்கள சோதிச்சாரு இஸ்ரவேல் ஜனங்களை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படும் போது பாலும் தேனும் உதேசிட்டு வரும்போது வனாந்தர வழியா சுத்த வைக்க அவர்கள் சுத்தி போக பண்றாரு. அவங்க போக 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 அவங்க வாழ்க்கையில என்ன ஆயிடுச்சு? சோதனை காலத்துல பின்வாங்கி போனாங்க. என்ன ஆயிடுச்சு? ஐயோ, கானான்னு காட்டல, கானான் வராது போல, நம்பி ஏமாந்து போனன்னு சொல்லி மோசேக்கு ஆரோக்கிய விரோதமா முறுமுறுத்து கெட்ட செய்திகளை பரப்பி ஒரு கோரா கூட்டத்தார் மாத்திரம் இல்ல, அந்த 12 கோத்திரத்தார்ல 10 பேர் என்ன பண்ணிட்டாங்க? துர்ச்செய்தியை பரப்ப ஆரம்பிச்சு. அப்படியே அந்த கோத்திரம் எல்லாம் என்ன பண்ணிச்சு? அங்கேயே அலைஞ்சுக்கிட்டே வனாந்தது மறித்து. சோதனை காலம். ஒருவேளை வாக்குத்தத்தை சுதந்திரிக்க போகும்போது 6ன்ற பிரமாணத்துக்குள்ள போகலாம். என்ன ஆண்டவரே, நகர மாட்டேது கொஞ்சம் கூட. ஆனா ஒவ்வொரு நாளும் போக 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 ஒண்ணு விசுவாசிக்கணும். இந்த 7ஆம் நாளுக்குள்ள நான் போய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 7ஆம் நாளாகி ஜெயத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். என் கண்ணுல பாக்குறனோ பாக்கலையோ, என் காதுல கேட்கப்படுகிறனோ கேட்கப்படலையோ, நான் தொடர்ந்து போய்கொண்டே. எலியாக்கு அந்த சோதனை வந்தது. போய் மழை வருதா அப்படி பார்த்தா, அப்படியே ஒவ்வொரு நேரம் பார்த்தா 7ஆவது தடவை என்ன வச்சு? ஒரு உள்ளங்கை மேகம். 7ஆவது முறை பார்க்கும்போது என்ன வச்சு? உள்ளங்கை மேகம் எழுப்பி வந்துச்சு. உள்ளங்கை மேகம். அப்பதான் எலியா புரிஞ்சிச்சு, ரைட், பெருமழை வரப்போ. அப்போ 7 முறைன்ற 6ன்றது என்ன அர்த்தம்? ஒரு சோதனை வழி 6 நாள் சுத்துங்க. ஒரு பேச்சு பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கெட்டது பேசிடாத, நெகட்டிவா பேசிடாத, அமைதியா சுத்திக்கிட்டே மாத்திரம் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில ப்ராசஸ்குள்ள போகும் பொழுது கவனமா இருக்கணும். ஒரே தரிசனமா போகும்போது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு தெரியாது ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க கானானை தருவீங்க, நான் முன்னாடி போறேன். அல்லேலூயா. இதுதான் ப்ரொசீஜர். அதுலதான் சத்துரு தூண்ட பார்ப்பான். வாயை திறந்து ஏதாவது நெகட்டிவா பேச வச்சிருவான், பேச தூண்டி விடுவான், தூண்டுற மாதிரி மக்களை வர வைப்பான். பேசக்கூடாது, ஒரு சத்தமும் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. 6 நாள் சுத்தம் போது எப்படி சொல்லிட்டாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு சத்தம் காட்டக்கூடாது, எக்காலம் மட்டும் ஊதும். ஆனா ஜனங்கள் வாயை திறந்து பேசக்கூடாது. 6 நாள்ல ஒரு வார்த்தை பேசக்கூடாது, சத்தம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. 7ஆம் நாள் தான் 6 பறிக்கணும்ன்றதுனால இந்த 6ன்ற பிரமாணத்து வழியா தான் 7க்குள்ள போறாங்க. இதை நீங்கள் நான் புரிஞ்சுக்கணும். தேவன் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு. அது ஒரு சோதனை காலம் போல. சொல்லிய நாட்கள், அதாவது கொடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா சோதனைக்கு போகும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? சோதனை போல இருக்கலாம், நடக்கிற மாதிரியே இருக்கலாம். அதான் சோதனை என்ன அர்த்தம்? நடக்க என்ன ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், காரியம் நடக்க மாட்டேது, கண்ணுலையும் தெரிய மாட்டேது, காதலையும் கேட்க முடியல, இருதயத்தையும் தோன்ற மாட்டேது அப்படின்னும் போது, ஆனா ஒண்ணு தெரியணும், இந்த 6 முடிஞ்சு 7ஆம் நாள் வரைக்கும் நான் காத்திருப்பேன். 7ஆம் நாள்ல தான் கர்த்தர் விடுதலை தரேன். 7 நாள் ஆர்ப்பரிக்கிறோம். 7 நாள் என்ன பண்ணுவேன்? யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணு சொன்னார் இல்லையா? 6 தடவை பண்ணியிருந்த போது நாகமானுக்கு குஷ்டம் என்ன பண்ணல? குறையல. 6ஆம் நாள்லயும் குறையல. யோசிச்சு பாருங்க. 6ஆம் நாள்லயும் நடக்கல, அப்படியேதான் இருந்துச்சு. 7ஆவது முறையில தான் என்ன நடந்துச்சு? குஷ்டம் மாறி போனது. நல்ல ஒரு பிறந்த குழந்தை மாம்சம் போல, மாம்சம் நல்ல புது மாம்சமா, நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சரீரத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஆமென். இதுக்கு தேவ ஜனமே, பைபிள்ல இதெல்லாம் கோட் வேர்டு. நீங்க சுதந்திரிக்கும் போது 7ஆம் நாள் சொல்லும்போது இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். நாளைக்கும் ஜெபிப்போம், டெய்லி ஜெபிப்போம். ஒன்னும் நடக்காம இருக்கும். நீங்க விசுவாசமா இருக்கணும். 7ஆம் நாள்ல ஜெயத்தை பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. 7ஆம் நாள் வரைக்கும் காத்திருங்க. அந்த 7 நாள் பிரமாணத்தில் உண்மையா இருக்கு. அப்ப 7 நாள்ல 6 நாள் வரைக்கும் என்ன பண்ணுச்சு? ஒரு சத்தம் இல்ல. 6 நாள் வரைக்கும் ஒரு இடம் சுத்துங்க. 7ஆம் நாள்ல என்ன பண்ணணும்? 7 தடவை சுத்தணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லாரு. 3வது ஒரு பாயிண்ட மட்டும் பார்ப்போம். என்னென்ன ப்ரொசீஜர் நமக்கு தேவை போறதுக்கு? யுத்த வீரரா இருக்கணும். 2வது 6 நாள்ன்ற சோதனை வரலாம், அதுலயும் உண்மையா இருக்கணும்.
உண்மையா பலிபீடத்தை தேடணும், உண்மையா கூப்பிட்டுட்டே இருக்கணும். நடக்குதோ நடக்கலையோ ஆண்டவர் சமூகத்தை தேடிக்கிட்டே தான் இருக்கணும். நமக்கு ஒரு விசுவாசம், நிச்சயமா கர்த்தர் என் கூப்பிடுதலை கேட்பார். அவர் என் சத்தத்தை செவி கொடுப்பார். அவர் என்னை மறக்க மாட்டார். அந்த சாரிபாத், அந்த சிரேபனிக்கா கிரேக்க ஸ்திரீ மக வந்து, அந்த கிரேக்க ஸ்திரீ அவன் மகளுக்கு பேய் பிடிச்சிரும், வீட்டு ஊர்ல இருப்பான். தொடர்ந்து நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி சீஸ்டர் எல்லாம் ஏசுட்டு ரெக்கமெண்ட் பண்ணுவான். இவளை அனுப்பி விடும், அவங்க மகளுக்கு இறங்கும். இவ விடாமல் கூப்பிட்டு கொண்டே நடக்கும். இதை யோசிச்சு பாரு, நமக்கு எப்ப நடக்குன்னு தெரியாது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சுத்துன எரிகோ உழுகல, அடுத்த நாள் சுத்து, 2ஆம் நாள் சுத்து, 3ஆம் நாள் சுத்து, 4ஆம் நாள் சுத்து, 5ஆம் நாள். நான் விசுவாசிக்க சுத்த சுத்த ஆவியில கட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய எல்லையில பிக்ஸ் பண்றோம், பவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கிறோம். அதான் விசுவாசம். ஒரு நன்மையை சுதந்திரிக்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒண்ணும் ஜெயம் நடக்க மாட்டேது வெளியில, ஆனா உள்ள ஆழம் என்ன பண்றீங்க, வேறு உண்டு கொண்டிருக்கீங்க. அதுதான் என் நாமத்துல எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொன்னார். நீங்க சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்றால், எதை விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்றால் அதெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள். அதுல ஒன்று தடை வராது. ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக 3வது பாயிண்ட் மட்டும் சொல்லி நாம் தொடர்ந்து நாம் ஜெபிக்க போறோம். 7 கொம்பு எக்காலம் இல்லையா? 7 எக்காலம், கொம்புகள் எக்காலம். அடுத்து தேவனுடைய பெட்டி. அதாவது அதே யோசுவா புஸ்தகத்துல 6:11 வாசி, அப்படியே கர்த்தரின் பெட்டியை பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வர பண்ணினான். அவர்கள் திரும்ப பாளையத்துல வந்து பாளையத்துல கர்த்தருடைய பெட்டி என்ன பண்ணுது, சுத்துது. இந்த கர்த்தருடைய பெட்டினா என்னன்னா, தேவ பிரசனம், தேவ மகிமை. சத்தம் எதை அடையாளப்படுத்துகிறது? ராஜாவுடைய பிரசனம். ராஜாவின் பிரசனமும் தேவ மகிமையும் உங்களை சூழ்ந்தேதான் இருக்கும்படியாதான் கர்த்தர் இந்த விசுவாச வாழ்க்கையில வச்சிருக்கிறார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா, இந்த யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தருடையது, நான் உன்னோடு சேர்ந்த யுத்தம் பண்றேன்றதுதான் ஆண்ட வெளிப்பாடுகள் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பெட்டியில தேவ மகிமை இருந்துச்சு. தேவனுடைய பெட்டியில அந்த எக்கால சத்தத்துல ராஜா இருந்தாரு, ராஜாவுடைய சிங்காசனம் இருந்தது. ஆகவேதான் இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம என்னைக்கும் ஏதோ நம்மளா தனியா யுத்தம் பண்ண போக அழைக்கப்படல. கர்த்தரோடு இருந்து தேவனுடைய யுத்தங்களை நடத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். நாம் கர்த்தரோட இருந்து தேவனுடைய யுத்தங்களை செய்கிறோம். இன்னும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாம் அவரை சும்மா இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ரொசீஜர் படி நடக்கிறோம், நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னா ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுதான் அந்த அர்த்தம் ஸ்பிரிச்சுவலி. நீங்கள் ஆராதனை செய்து கொண்டிருப்பீர்கள். கர்த்தர் நமக்கா என்ன பண்றாரு? யுத்தம் பண்ணுகிறார். இந்த எரிகோவை என்ன பண்ணாரு? யுத்தம் பண்ணுகிறார். ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன், நான் ஒப்பு கொடுக்கிறேன்றார். அவர் யுத்தம் பண்ணி ஸ்டாப் பண்ணி அவனை பிடிச்சி கையில கொடுக்குறார். அதான் யுத்தம். ஒரு ராஜாவை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க, ஒரு தேசத்தை ஒப்பு கொடுக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா பிசாசுகள், மனுஷர்கள், எல்லா வல்லமையில் கர்த்தர் பிடிச்சு உங்க கையில ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஒருவனையும் தப்பா பண்ண விட மாட்டார். ஒரு பிசாசு, ஒரு சத்துருவும் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். அவைகள் உன்னை இனி டார்ச்சர் பண்ணாது. ஆமே. அவைகள் எல்லாம் உன் காலின் கீழே வந்து விழுந்து கிடக்கும், எல்லாம் அழிக்கப்பட்டு கிடக்கும். கர்த்தர் உங்கள் கால்களை கொண்டு அவைகள் நசுக்க வைப்பான். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போட வைப்பார். நீ நசுக்கி போட அழைக்கப்பட்டிருக்கிற எல்லா பிரச்சனையும், துரைத்தன ஆவிகள், அந்தகார சக்தியை நசுக்கி போட அழைக்கப்பட்டிருக்கிற நசுக்கி போட வைப்பார். அப்ப 3வது நம்ம சுதந்திரிப்பதற்கு என்னவா இருக்கணும்? தேவ பிரசனம் இருக்கணும். அதனாலதான் தேவ பிரசனத்தை, அபிஷேகத்தை கேட்டுட்டே இருங்க. ஆவியானோட பிரசனத்தை, அந்த தேவனுடைய பெட்டியாகிய மகிமையுள்ள பெட்டி உங்க மேல. அது 2 கொரிந்தியர்ல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி பாக்குறோம்னா, ஆவியா இருக்கிற அந்த சாயலாகத்தானே, ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே நம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆவியானவர் தான் அந்த மகிமை, தேவனுடைய பெட்டி. அந்த பெட்டி உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, ஆவியான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்களை கர்த்தர் கரெக்டா யுத்தத்துக்கு நடத்துவார், சுதந்திரிக்கு எதுவா நடத்துவார். ஆமென். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து அந்த எரிகோவை சுத்தும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்துலதான் செஞ்சாங்க, தேவனுடைய மகிமையோடு அதை செஞ்சாங்க. பெட்டியும் சுத்துச்சு பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தை சுத்திக்கிட்டே இருந்துச்சா?
தேவனுடைய பெட்டியும் சுத்துது. இந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். நீ யுத்த வீரரா இருக்கணும். 2வது, 6 சோதனை காலத்திலையும் உண்மையா இருக்கணும். சுதந்திரிப்பேன்ற விசுவாசத்தோட இருக்கணும். 3வது, என்னுடைய பிரசன்னத்திலே இருக்கணும். இந்த 3 தான் தகுதி. அல்லேலூயா சொல்லுவோம். ஒரு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த 3 தகுதி இருந்தா போதும். இந்த 3ஐயும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் செஞ்சிருவாரு அப்படின்ற விசுவாசம் இருக்குது. அது தேவன் செஞ்சிட்டாரே, நான் தான் ஒப்பு கொடுத்துட்டேனே உன் கையில. நீ செய்ய வேண்டியது நான் உனக்கு சொல்றேன். நீ 3 காரியத்தை ஆயத்தப்படுத்திக்கோ. ஒண்ணு, நீ யுத்த புருஷர் போல் நில்லு. மத்தவங்க தூங்குற விசுவாசியை போல நீ இருக்காது. மத்தவன் தூங்குவான், அவன்பாடு பாவத்துல ஊறி கிடப்பான், நிதானமும் தெரியாம வாழுவான், என்னத்தையும் புசிப்போம் குடிப்போம், நாளைக்கு பரலோகத்துக்கு போவோம்னு உட்காந்துருப்பான். அவனை ஃபாலோ பண்ணாத. உனக்கு ஒரு வித்தியாசமான கிருபை கொடு. நீ உன் எல்லையை நீ சுதந்திரித்துக்கொள். உனக்கான நன்மையை நீ சுதந்திரித்துக்கொள். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்குறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று உன்னை காத்துக்கொள். உன் குடும்பத்தை நீ காத்துக்கொள். நீ அலாட்டா இரு மகளே. அல்லேலூயா. யுத்த புருஷனை போல, யுத்த ஸ்திரீயை போல இரு. யாகலை போல பொட்டுல அடிச்சு காலி பண்ண. அல்லேலூயா, அல்லேலூயா. சிசராவை அடிச்சது போல, நெத்தில அடிச்சது போல, ஆணியை வச்சு அடிச்சது போல ஆயத்தமாறு. சத்துருவம் வீட்டுக்குள்ள வந்தா அடிச்சு காலி பண்ண. தூங்க விட்டுறாத, வேடிக்கை பார்க்காத, பிரச்சனைகளை வேடிக்கை பார்க்காத. எங்க விசுவாசிய தேவ பிள்ளைய, உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காலத்தை பிக்ஸ் பண்ணு. 2 மாசம் 1 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனை காலி ஆகணும். இந்த 7 நாள்ல பிரச்சனை காலி ஆகணும். ஹல்லேலூயா. இன்னும் 1 நாள்ல இந்த பிரச்சனை என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும். பிக்ஸ் பண்ணு, நீ பிக்ஸ் பண்ணு, டேட்டை பிக்ஸ் பண்ணு. ஆமே. இந்த 7 நாளுக்குள்ள கர்த்தர் முடிவு கொடுத்தாரா இல்லையா? எரிகோவுக்கு உங்களுக்கு முடிவு தர மாட்டாரா? 7 நாள் தான் சிஸ்டர், பிரதர். வருஷ காலம்லாம் பிரச்சனை இருக்குது. இது என்னது விசுவாசி வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. வருஷம் மூலமா தள்ளி போட்டுட்டு இருப்பாரு. அப்படி கிடையாது. ஒரு பிரமாணத்தை வச்சுக்க, ஒரு நாட்களை பிக்ஸ் பண்றா தேவன். இந்த நாட்களுக்குள்ள நம்ம முடிச்சோம்னா நீங்க தீர்மானம் பண்ணி ஜெபிங்க. 2000 கல்வாரி சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் வானத்திலயும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, பூமியிலையும் கொடுத்துட்டாரு. பூமி கீழே இருக்கிற அதிகாரம் நம்ம கொடுத்துட்டாரு. விசுவாசிகள் எந்த லெவல்ல வச்சுட்டாரு பாருங்க. இன்னும் நம்ம குழந்தைய போல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமா? சுதந்திரிக்க ஆயத்தமாகும். ஆமே. யுத்த புருஷரை போல இருப்போம். 2வது, 6 நாள் சோதனையா இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணி காரியம் நடக்க மாட்டாதேன்னு அந்த 6 நாள் பிரமாணத்துல இருந்தாலும் உண்மையா இருப்போம். 6 நாளும் உண்மையா இருப்பீங்க. முதல் நாள்ல எவ்வளவு உண்மையா இருந்தீங்களோ அதே நாள்ல 6வது நாளுக்கு உண்மையா இருங்க. சுதந்திரிச்சுட்டே இருங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அதே போல ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரைஸ் பண்ணுங்க. ரெகுலரைஸ்ல உண்மையா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க, பின் வாங்காதீங்க. 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒன்னும் நடக்கலன்னு விடாதீங்க. அந்த மாதிரி புத்தி, அது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. 6 நாள் ஆயிடுச்சு நடக்கல, தேவ சித்தம் இல்லைன்னு பின் வாங்கினாங்களா? அதான் ஆண்டவர் சொன்னாரு, 7 நாள் சுத்தி சொன்னாரு. அல்லேலூயா. 6ஆம் நாள் வரைக்கும் சுத்தி இருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல சிஸ்டர், பிரதர். அப்படியேதான் இருக்குது. இப்ப இவங்க சுத்தினதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க, எல்லாம் பிரயாசம் பண்ணதெல்லாம் வீணா போயிருமோ, நான் இவ்வளவு தூரம் ஜெபித்ததெல்லாம் கண்ணீர்லாம் வீணா போயிருமோ? ஒரு நாளும் உன் கண்ணீர் வீணா போகாது ஜெபத்துல. ஆமென். விசுவாச தாவீதுடைய கண்ணீர் ஒரு நாளும், நீங்க தாவீதா இருப்பீர்கள் என்றால் உங்க கண்ணீர் ஒரு நாளும் வீணாய் போ. துருத்தியில் வைக்கப்பட்டு அவையில் உங்களுடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. என் அலைச்சல்கள் தேவரே எண்ணி இருக்கிறீர். கணக்கில் அல்லவா இருக்குது. அலைச்சல்லாம் எண்ணிக்கிறாராம். உன் கண்ணீரை துருத்தியில் வச்சுக்கிறேன், என் கணக்குல இருக்குன்னு சொல்றாருல. எல்லாம் ரெக்கார்டர் ஆயிட்டு, எல்லாமே ரெக்கார்டு. உன்னோட ஒரு சொட்டு கண்ணீரும் அலைச்சல் எல்லாமே ரெக்கார்ட்ல இருக்குது. எதுவுமே வீணா போகாதே. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? கடைசியா இந்த 3வது மாதிரி சொல்றேன், தேவ பிரசன்னம் இருக்கும். எல்லாம் இருந்துட்டும் கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம மூவ் பண்ணக்கூடாது. சுதந்திரிக்க தேவனுடைய ஆலோசனை இருக்கணும், தேவ அபிஷேகம் இருக்கணும், தேவ பிரசன்னம், தேவனுடைய பெட்டியாகிய ஆவியானவர் உன் மேல இருந்து உன்னை வழி நடத்தணும். இது இருந்தா, அந்த 3 இருந்தாலே போதும். எரிகோ உன் கையில ஒப்பு கொடுக்கப்படும். ஆமென். எரிகோவை சுதந்திரிப்பாய். எரிகோவை 7 நாள்ல முறிச்சு 7ஆம் நாள் ஜெயமாய் மாறப் போகிறது. அப்படி ஜெபிப்போமா? அப்படி கண்களை மூடி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். அநேகட்ட நேருக்கு நேரம் பேசிட்டேன் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே லவுட் ஸ்பீக்கர் போட்டு அன்மியூட் பண்ணி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். எரிகோவை ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. 7 நாள்ல ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நாகமான் குஷ்டரோகி 7வது தடவை மூழ்கும் போதுதான் ரிசல்ட் பார்த்தான். ஹல்லேலூயா. கர்மேல் பர்வதத்துல
7வது முறை போய் பார், போய் பார், போய் பார் சொல்லிட்டு இருந்தார். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்காரு? அல்லேலூயா. நீ சோதனையில பின்வாங்கி போக கூடாதுன்றத எழுதி வச்சு, நீ சோதனையிலும் உண்மையா இருப்பாய், விடாம பற்றிக்கொள்றதை எழுதி வச்சுக்கிறார். விடாம ஜெபி, விடாம அந்த காரியத்தை சுதந்திரிக்க பார். அல்லேலூயா. பின்வாங்க பார்க்காத. பின்வாங்கிறதே கிடையாது விசுவாசிகளுக்கு. பின்வாங்கிறதே கிடையாது. ஷாகாடா ரபாலா தந்து ரோகடா. நீ எடுத்த காரியத்துல ஜெயத்தை பெற வரைக்கும் பின்வாங்காத. பின்வாங்கி போகாத. என்ன விசுவாசித்து ஆண்டவர்கிட்ட வந்தியோ அதுலயே விரு, நிலைத்திரு விசுவாசத்தை. அவன் பின்வாங்கி போவானால் என் ஆத்துமா அவன் மேல் பிரியமா இருக்காது. அல்லேலூயா. என் ஆத்துமா அவன் மேல பிரியமா இருக்காது. விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருக்கு. நான் விசுவாசிக்கிறபடியா பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். உன் வாழ்க்கையில பதட்டமே இருக்கக்கூடாது. எதுக்கு பதறம்? பதட்டமே கிடையாது. பதட்டமே இருக்கக்கூடாது வாழ்க்கையில். ஆண்டவரே, எரிகோவை கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். எரிகோவை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். எரிகோ ராஜாவை ஒப்பு கொடுத்துட்டு அந்த யுத்த வீரனை என்னென்ன சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் எல்லாத்தையும் என் கையில ஒப்பு கொடுத்துட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இனி ஆர்ப்பரித்து துதித்து ஜெபித்து ஆராதித்து நான் சுதந்திரிக்க போறேன். நான் உடைய பிரச்சனத்துல எல்லாத்தையும் சுதந்திரிக்க போறேன். எனக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு ஆளு, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தினாலே ரூபல சபல தூரகடரபா லகட ரபல சகடரபா. எலும்பி பிரகாசி, எலும்பி பிரகாசி, எலும்பி பிரகாசி. உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல இருக்குது. கர்த்தருடைய மகிமை உன்னை விருதாவ அழைக்காத. லகட ரகட ரபா. இந்த புது வருஷத்துல தீர்மானத்தோட எந்த நன்மையை பார்க்கிறாயோ அதை பெற்றுக்கொள்வேன் என்று இன்னைக்கு விசுவாசி. அதுக்கு நேராக செயல்படு. அதை சுதந்திரிக்க ஆயத்தப்படு. இல்லப்பா, எழுந்து புறப்பட்டு போ, எழுந்து புறப்பட்டு போ, சுதந்திரிக்க போ, வாக்குத்தத்தத்தை எடுக்க வா. ரகட தரகட தரகட தூரகட லகட ரபல ஷபல கடர. இனி தூங்கிக் கொண்டிருக்காதே, இனி அழுது கொண்டிருக்காதே, இனி தூங்கிக் கொண்டிருக்காதே, இனி புலம்பிக் கொண்டிருக்காதே. சுதந்திரிக்கப்பா, 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 சுதந்திரிக்கப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்துல பங்கு பெற, இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்துல பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லாருமே கிருபை சூழ்ந்து கொள்வதாக. இன்னைக்கு ராத்திரி அவங்க தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. இந்த ராத்திரியில அவங்க தரிசனத்துல வாங்க ஆண்டவரே. எல்லாரும் சொப்பனத்துல நீங்க பேசுங்கப்பா. எல்லாரும் இருதயத்துல நீங்க பேசுங்க. ராகாட்டா ராசாக்கா எல்லாருக்கும் பாதையில காட்டுங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு மேலையும் கரத்தை வைத்து வழிவாசல திறந்து கொடுங்க. இன்னைக்கு இன்னைக்கு அவங்க தூங்க வேணாம் ஆண்டவரே. தூங்க விடாதீங்க. நல்லா ஜெபிக்க வைங்க. ஷாபா ராகாட்டா ராபா. நல்ல தரிசனத்தை எழுத வைங்க. ராகாட்டா டாடா ராகாட்டா. என்ன வேணுமோ அதை கேட்க வைங்க. ஷாபா ராபா லகாட்டா ராபா லபா ராகாட்டா. எலியாவை எழுப்புனது போல எழுப்புங்க. எலியாவை எழுப்ப தட்டுனீங்க. நீ தூங்காத, எந்திரி. நான் கொடுக்கிற அப்பத்தை சாப்பிட்டு போ. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்னீங்களே. எலியாவை தட்டுனீங்களே. ஓ, உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசை தட்டுங்க. எலியாவை போல என்னை எழுப்புங்க. கேளுங்க. நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்க கூடாது, தூங்க கூடாது, தூங்க கூடாது. எலியா சூரச்செடியில தூங்கி போதும் சொன்னது போதும் சொல்லக்கூடாது. போதும் சொல்லக்கூடாது. போதும் சொல்லக்கூடாது. போதும் சொல்லாத. போதும் சொல்லாத. லம்மரா கட்டரபா லம்மரா கட்டரா ஷகரபா. தேவ சித்தத்தை நான் செய்யணும். தேவனுடைய ரகசியங்களை செய்யணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். போதும் சொல்லாத. உன் பொருளால உன் விளைவு எல்லா முதல் பலனாலும் நீ கத்தரை கனம் பண்ணு. நீ கத்தரை கனம் பண்ணு. உன் உழைப்பை கொடு. உன்னோட பொருளாதாரத்தை கொடு. உன்னை அர்ப்பணிச்சு கொடு. ஆண்டவர் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வார். அதெல்லாம் ராஜ்யம் கட்டப்படுற ஒப்பு கொடு. லிக்கட்டா
சக்கடரபா. போதுன்னு சொல்லாத. உன் சரீரத்துக்கு போதுன்னு சொல்லாத. உழைச்சிரு, இன்னும் இன்னும் கத்தருக்கா உழைச்சிரு. உன் பணத்தை போதும் கத்தாவேன்னு சொல்லாத. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் போதும் சொல்லாத. இன்னும் தாராளமா ராஜ்யத்துக்கு விதைக்க ஆரம்பி. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட ஆரம்பி. சபைகளை கட்டிக்கொண்டு கிராமங்கள்ல சபையை கட்டிக்கொண்டு, பட்டணங்கள்ல சபையை கட்டிக்கொண்டு, எல்லைகளை எங்க சபை இல்லையோ கட்டிக்கொண்டு. இன்னும் என்ன வேணுமோ ஆண்டு கேளு. போதும் சொல்லாதீங்க. உங்களுடைய உழைப்பு உங்க சரீரத்துல போதும் சொல்லாதீங்க. இன்னும் நான் உழைக்கிறேன்னு சொல்லணும். இன்னும் நான் ஓடுறேன் உமக்காக. இன்னும் நான் சோந்தரிக்க ஓடுகிறேன். ஜெபி 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 ஜெபி. லிமரா கட்டரோ சேக்கெடரே. லிமரா கட்டரா சக்கட்டரோசே. மந்துரோ கடரா சிக்கடரபா. ஆண்டவர் இன்னைக்கு அழைக்கிறார் உன்னை. ஹல்லேலூயா. அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. எழும்பி புறப்பட்டு போ. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளோட பேசின வார்த்தைகளுக்கா ஸ்தோத்திரம். இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்தக்கா ஸ்தோத்திரம். இந்த ராத்திரி எல்லாம் ஜெபிக்கட்டும். இந்த 7 நாளும் சுத்தி சுத்தி வரட்டும். என்ன காரியத்தை சுத்தி வர்றையோ அது நிச்சயமா பெற்றுக்கொள்வாய் மகளே. என்ன தரிசனத்தை சுத்தி எழுது. நீ எழுது. தரிசனத்தை முதல்ல எழுது. உனக்கு என்ன வேணுமோ எழுது. அதை சுத்தி சுத்தி வா. அதுக்காகவே ஜெபி. லமா ரகட்டரோ கட்டரா. லமா ரகட்டரபா ஷக்கட்டரபா. ரபல்ல கட்டரபா ஷக்கட்டரபா. மந்துரோ கடரபா ஷக்கதர. ஆவியானவர் உலாவட்டும். ஆவியானவர் உலாவட்டும். ஆவியானவர் உலாவட்டும். தேவ பிரசன்னவனை சந்திக்கட்டும். தேவ கிருபைக்கு ஒப்புக்கொடு. தேவ கிருபைக்கு ஒப்புக்கொடு. லகதுர கடரபா. இனி நான் என் இஷ்டத்துக்கு வாழ மாட்டேன். உமக்காக வாழுவேன். இப்படி ராஜ்யத்தை கட்டுவேன். என்னை பயன்படுத்துங்க. என்னை எழுப்புங்கப்பா. எலியா மட்டும் அன்னைக்கு தூங்கி இருந்தானா எலிசா வந்திருக்க முடியாது. அல்லேலூயா. எகு வந்திருக்க முடியாது. ஓ ராக்கட்டா ரபா. எலியா எழுப்புனாலதான் எல்லா ஊழியும் நடந்துச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தூங்கி கொண்டிருக்கனாலதான் சபை வளர மாட்டேது. ராஜ்யம் கட்டப்பட மாட்டேது. அல்லேலூயா. நான் தூங்குறக்க அழைக்கப்படல. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் தூங்குறக்க அழைக்கப்படல. நான் எழும்போதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் பிரகாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த போன் பிரேயர் அட்டன் பண்ண ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார். ஒரு சுருக்கமா சாட்சி ஏதாவது இருந்தா சொல்லலாம். தேவநாம மகிமை கண்டு உங்க பேர் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன தொடப்பட்டீங்க, ஆண்டவர் உங்களை எந்த காரியத்தை பேசினார் என்பதை யாராவது சாட்சி சொல்லலாம். ஒரு 2 நிமிஷம். மகிமை உண்டாவதாக. நான் சென்னையில இருந்து அமுக்ரிதா பேசுறேன். இந்த நாளிலும் கூட நான் உபவாச நாள்ல எரிகோ பட்டணத்தை பத்தி நம்ம தியானிக்கும் பொழுது எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அது விளங்கவும் மாமா கிட்ட ஐயா எடுக்கிற இந்த லெசனை தான் நான் படிச்சேன், எனக்கு ஒண்ணுமே விளக்கம் வரல அப்படின்னு சொன்னேன். ஆனா இப்போ பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தரோடு பேசினதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த 7வது நாள் வரைக்கும் கர்த்தர் என்னை சுற்றி வர சொல்லி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இன்று கலந்து கொண்ட உபவாச நாளுக்காகவும் கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காகவும் எனக்கு கர்த்தருக்கு நான் கொடாக்கூடிய நன்றி செலுத்துகிறேன். நடத்துகிற ஐயாவுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேற ஏதாவது சாட்சி இருக்குதா? சரி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு இதே மாதிரி 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஜெபத்துல பங்கு பெறுவோம், ஜெயத்தை பெறுவோம். உங்களுக்கு இந்த 7 நாள் நீங்க ஜெப குறிப்பு கையில வச்சுக்கோங்க. என்னென்ன தரிசனம் வேணுமோ, என்னென்ன வாழ்க்கையில எரிகோ உங்க வாழ்க்கையில இருக்கோ அதை எழுதி ஒவ்வொரு நாளும் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய போன் பிரேயரோட சேர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நாளைக்கு சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.